அவங்க சொன்னாங்க, இந்த மனிதனுடைய பார்வை தவறான விஷயத்தை பார்த்தது, பாவம் செய்தது. ஆக கியாமத்து நாள்ல இந்த 2 கண்களை மட்டும் கலட்டி அல்லாஹ் தஆலா நரகத்தில் வீச மாட்டான். பெரியவர்களே, அதுக்கு பதிலாக இந்த 2 கண்கள் முழு உடலோடு நரகத்துக்கு செல்லும். जबान ने अगर गलत बोले हैं तो कल क़यामत के मैदान में इस जबान को निकाल कर अल्लाह पाक जहन्नम में नहीं डालेंगे, बल्कि जबान की वजह से पूरा जिस्म जहन्नम में जलेगा. பெரியவர்களே, இந்த நாவை கொண்டு ஏதோ தவறான வார்த்தைகளை வெளியாச்சு அப்படின்னா நாளைக்கு நரகத்தில் கியாமத்து நாள்ல இந்த நாவை மட்டும் அல்லாஹ் கலட்டி அல்லாஹ் தாலா வெளியாக்கி நரகத்தில் அல்லாஹ் போட மாட்டான். அதற்கு பதிலாக இந்த நாவோடு முழு உடலையும் சேர்த்து அல்லாஹ் நரகத்திலே போடுவான். क्यों? ये उसकी वजह उलमा बताते हैं कि आंख अपने लिए कम देखती है, पूरे बदन के लिए ज्यादा देखती है. ஏன் அந்த உறுப்பை மட்டும்தானே போட வேண்டும்? உலமாக்கள் சொல்கின்றார்கள், தவறு அதுதான் செஞ்சது. உலமாக்கள் சொல்கின்ற விளக்கம் என்ன? அந்த கண் இருக்கின்றது, தன்னுடைய இச்சைக்காக கொஞ்சம் தான் பார்த்தது. இந்த முழு உடலுக்கு அதிகமாக இச்சை கொடுப்பதற்காக இந்த கண் பார்த்தது. इसी तरह जबान ने गलत बोला तो जबान अपने लिए कम बोलती है, पूरे बदन के लिए ज्यादा बोलती है. इसलिए कल क़यामत के मैदान में जबान की वजह से पूरा जिस्म जहन्नम में जलेगा. இந்த நாவு இருக்கின்றது தனக்காக கொஞ்சம் தான் பேசுகின்றது, அதிகமாக இந்த உடலுக்காக உடலுடைய இச்சையை ஆசையை பூர்த்தி செய்வதற்காக இது அதிகமாக பேசுகின்றது. ஆகையால் இந்த நாவு மட்டும் நரகத்துக்கு செல்லாது, முழு உடலோடு இந்த நாவு இந்த உடல் நரகத்துக்கு செல்லும். इसीलिए मेरे भाइयों दोस्तों बुजुर्गों, जिस्म के हर आज़ू पर अल्लाह का हुक्म है. किस वक्त अल्लाह मुझसे क्या चाहते हैं वो समझकर उसके मुताबिक जिंदगी गुजारना ये दीन है. பெரியவர்களே, இந்த ஒவ்வொரு உறுப்பின் மீதும் அல்லாஹ்வுடைய ஹக்கு இருக்கின்றது. ஆகையால் எந்தெந்த நேரத்தில் எந்த உறுப்புக்கு என்ன கட்டளை, என்ன அல்லாஹ்வுடைய கட்டளை என்று விளங்கி நடப்பதற்கு பேர் தான் முழுமையான தீன். பெரியவர்களே, दीन जिंदगियों में लाना ये पहली जिम्मेदारी है. தீன் தன்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வது இது நம்முடைய முதல் பொறுப்பாக இருக்கின்றது. मैंने अर्ज किया, दीन 2 बातों का नाम है. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், 2 விஷயத்துக்கு பேர் தான் தீன், 2 பொறுப்புக்கு பேர் தீன். एक अल्लाह का हुक्म है, दूसरा रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम का तरीका है. ஒன்று அல்லாஹ்வுடைய கட்டளை, இரண்டாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறை. ये 2 जिंदगी में आ जाते हैं तो फिर दीन जिंदगी में आना शुरू हो जाता है. இந்த 2 விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்துருச்சு அப்படின்னா லேசான முறையில முழு தீன் நம்முடைய வாழ்க்கையில வர ஆரம்பிச்சிடும். कहते हैं कि दीन की 3 किस्में हैं. பெரியவர்களே, தீனுக்கு இருக்கின்றது 3 பிரிவுகள் இருக்கின்றது. एक आदत का दीन है, ஒன்று இருக்கு பழக்க வழக்கத்துடைய தீன். देखा देखी करना. எப்படி அவரை பார்த்தாரோ அதே மாதிரி இவரு செய்ய ஆரம்பிச்சிட்டார். जैसे माँ को जो करता हुआ बच्चा देखता है वो करता है. எப்படி குழந்தை தாயை பார்க்குதோ அதே மாதிரி அந்த குழந்தையை செய்ய ஆரம்பிச்சிடும். माँ बाप को जैसे करता देखते हैं वैसे बच्चे करने लगते हैं. பெற்றோர்களை குழந்தை எப்படி பார்ப்பார்களோ அவரும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ये देखा देखी का दीन है. இது அப்படியே பார்க்கக்கூடிய தீன். ये आदत का दीन है. பழக்க வழக்கத்தில் உள்ள தீன். जैसे ईद की नमाज के लिए मुसलमान आते हैं, எப்படி தொழுகைக்காக முஸ்லிம்கள் வர்றாங்க, साल भर तो नमाज नहीं पढ़ी, ईद की नमाज पढ़ने के लिए आ गए. ईद தொழுகைக்கு வந்துட்டாங்க. अब इमाम साहब ईद की नमाज पढ़ने का तरीका बताते हैं, 1 से 2 मरतबा बताते हैं. இமாம் சாப் ஈத் அன்னைக்கு தொழுகைக்கு முன்ன 2-3 தடவை தொழுகையுடைய முறைகளை சொல்லி தருவாங்க. उसके बावजूद जो नया नमाज पढ़ने वाला ईद की नमाज पढ़ने के लिए आया है वो सुनता तो है इमाम साहब की सारी बात और तरीका सब सुनता है, लेकिन फिर भी इधर उधर देखता है. क्या तकबीर कह के हाथ उठा के हाथ छोड़ते हैं या हाथ बांधते हैं, देख के उसके बाद नमाज पढ़ता है. இன்னைக்கு இந்த ஈத் தொழுகை மட்டும் வந்தாரு, எப்பொழுது வந்தாரு, ஈதுக்கு மட்டும் வர்றாரு. அவர் பல தடவை 3 தடவை கேட்டும் என்ன செய்வார், இப்படி அந்த பக்கம் வலது பக்கம் பார்ப்பார், கையை கட்டுறாங்களா இவங்க விடுறாங்களா அப்படிங்க. என்ன அவருக்கு தெரியல, கேட்டும் புரியல. ये आदत का दीन है. இது பார்த்து நடக்கக்கூடிய தீன், பழக்க வழக்கத்தில் உள்ள தீன். दूसरा फरमाया कि जज्बे का दीन है. இன்னொரு தீன் இருக்கு,
அது நம்முடைய இச்சை மனம் மக்களை பார்த்து உள்ள ஆர்வத்துடைய தீன். जब तक जज्बा है उस वक्त तक आदमी दीन पर है. எப்போ எது வரைக்கும் ஆர்வம் இருக்குமோ அது வரைக்கும் தீன் வாழ்க்கையில் இருக்கும். जज्बा खत्म दीन खत्म. ஆர்வம் முடிஞ்சு அப்படின்னா தீன் முடிஞ்சிச்சு. उसकी मिसाल அதோடைய ஒரு உதாரணம், मालदारों पर अल्लाह पाक ने हज फर्ज किया है. பணக்காரர்கள் மீது அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கின்றான். क्यों भाई? मालदारों पर हज जिंदगी में एक बार फर्ज है या कितनी मरतबा फर्ज है? சொல்லுங்க, பணக்காரர் மீது ஹஜ்ஜி வாழ்க்கையில் ஒரு முறையா அல்லது எத்தனை முறை? कितनी बार फर्ज है भाई? சொல்லுங்க. एक बार ही, जिंदगी में एक बार फर्ज है. வாழ்க்கையில் ஒரு முறை தான் கடமை ஹஜ்ஜி. लेकिन मालदारों का ये जज्बा बना हुआ है कि मुझे हर साल हज पे जाना है. ஆனால் பணக்காரர் ஒரு ஆசை என்ன அப்படின்னா, ஆர்வம் ஒவ்வொரு வருஷமும் நான் அல்லாஹ்வுடைய வீட்டோட ஜியாரத் செஞ்சுட்டு வரணும். ये जिंदगी में एक बार फर्ज है, लेकिन जज्बा क्या है? हर साल मुझे जाना है. இந்த கடமை வாழ்க்கையில் ஒரு முறை தான் கடமை ஃபரது. ஆனால் ஆர்வம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் நான் அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு நான் போகணும், ஹஜ் செய்யணும் அப்படின்னு. अल्लाह पाक ने माल दे दिया, सहूलतें दे दी, असबाब मिल गए तो पहुंच गए सीधे बैतुल्लाह. அல்லாஹ் தாலா அஸ்பாபுல தந்து விட்டான், பணத்தை தந்து விட்டான், உள்ளத்தில் ஒரு ஆர்வம், நேரம் ஹஜ்ஜுக்கு போயிட்டார். हमारे मौलाना इब्राहिम साहब दामद बरकत में इरशाद फरमाते हैं कि माल की वजह से हज का सफर तो हो सकता है लेकिन हज नहीं हो सकता. மௌலானா இப்ராஹிம் சாப் தாமத் பரக்காத்துக்கு சொல்லுவாங்க, பணத்தை கொண்டு ஹஜ்ஜுடைய சஃபர் ஆகுமே தவிர ஹஜ் ஆகாது. हज करने के लिए तो आदमी को सीखना पड़ेगा ஹஜ்ஜுக்காக மனுஷன் கற்றுக்கொள்ளணும், ஹஜ் எப்படி செய்யணும் அப்படின்னு. और सीखे बगैर पहुंच जाते हैं. ஹஜ்ஜை பழகாம கற்றுக்கொள்ளாம போய் அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. सिर्फ यहाँ वालों का नहीं कह रहा हूँ, सारे आलम में और सारी दुनिया में यही जज्बा है कि मालदार है, अल्लाह पाक ने सहूलत दे दिया तो सीधे पहुंच गए हज के. முழு உலகத்துடைய நிலைமை பெரியவர்களே இதுதான். அல்லாஹ் பணத்தை கொடுத்தானா, ஆர்வம் ஏற்பட்டுச்சா, எதுவும் பழகலை, பணம் இருக்குங்க, நேரம் ஹஜ்ஜுக்கு போய் சேர்ந்துட்டார். मौलाना फरमाते हैं सीखे हुए नहीं है, पहुंच गए हैं, एक जज्बा पूरा करने के लिए आ गए हैं. अब क्या है? जितनी जहालत हज की इबादत में देखी जाती है इतनी जहालत किसी और इबादत में नहीं देखी जाती. பெரியவர்களே மௌனா சொல்லுவாங்க, இப்போ ஆர்வத்தில் போய் சேர்த்துட்டாரு, ஹஜ்ஜை சரியான முறைகளை அவர் கற்றுக்கொள்ளலை, பழகிக்கொள்ளலை. அதன் காரணமாக இந்த ஹஜ்ஜு இஸ்லாத்துடைய 5வது கடமை இருக்கின்றது. இந்த மக்கள் எப்படி செய்கிறாங்க அப்படின்னா, இல்மு இல்லாத காரணத்தின் காரணமாக, அறியாமை தன்மையின் காரணமாக எல்லா விதமான தவறுகளும், பெரியோர்களே மக்கள் அந்த தவறுகளோடு, அந்த ஜிஹாலத்தோடு அந்த ஹஜ்ஜுடைய கடமைகளை அதிகமாக அவர்கள் அதில் பூர்த்தி செய்கின்றார்கள். ज़कात भी मालदारों पर फर्ज है. ஜகாத்தும் மக்கள் மீது பணக்காரர் மீது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான். अच्छा भाई, मालदारों पर ज़कात जिंदगी में एक बार फर्ज है या हर साल फर्ज है? ஜகாத்து பணக்காரர் மீது வாழ்க்கையில ஒரு முறையா அல்லது வருஷமா? क्यों भाई? हर साल फर्ज है ना. ஒவ்வொரு வருஷமும் கடமை. हर तरह के माल पर फर्ज है. எல்லா விதமான பொருள்கள் மீது கடமை. लेकिन जो जज्बा जिंदगी में एक बार फरीजे के अदा करने का हर साल है और जो फरीजा हर साल फर्ज है उसको पूरा करने का कितना फिक्र है? பெரியவர்களே, வாழ்க்கையில ஒரு முறை நாம் அதை செய்ய வேண்டியது, வருஷத்துல ஒரு முறை நாம் இந்த கடமையை பூர்த்தி செய்ய வேண்டியது. இப்போ இதோடைய ஆர்வம் உள்ளத்துல நம்ம எவ்வளவு நம்ம உள்ளத்துல இருக்கு. जो जज्बा हज के करने का हर साल का है वो जज्बा ज़कात के अदा करने का नहीं है. எந்த கடமையை வாழ்க்கையில ஒரு முறை நம்ம செய்யணுமோ, ஆனால் ஆர்வத்தின் காரணமாக அதை வருஷம் நம்ம செய்யணும், அந்த ஆர்வம் கூட இருக்கு. எதை ஒவ்வொரு வருஷமும் செய்யணுமோ ஜக்காத். பெரியவர்களே, இந்த ஜக்காத்தை பூர்த்தி செய்ய ஆர்வம் பணக்காரர்களுக்கு எவ்வளவு இருக்கு? ये जज्बे का दीन है. இதுதான் ஆர்வத்துடைய தீன். जब तक जज्बा है उस वक्त तक आदमी दीन पर चला, जज्बा खत्म दीन खत्म. ஆர்வம் இருக்கிற வரைக்கும் செஞ்சாரு, தீன் படி அமல் செஞ்சாரு. எப்ப ஆர்வம் ஒழிச்சோ தீனை விட்டார். तीसरी किस्म फरमाते हैं कि वो हुक्म वाला दीन है. மூன்றாவது தீன் இருக்கு, இது அஹ்காம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தீன்.
हम हालात को नहीं देखेंगे, நாம நிலைமைகளை பார்க்க மாட்டோம். हम हुक्म को देखेंगे. பெரியவர்களே, நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பார்ப்போம். हालात से मुतासर होकर हुक्म नहीं छोड़ेंगे. நிலைமைகளை கண்டு நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை விட மாட்டோம். हम हुक्म देख के चलेंगे. நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பார்ப்போம். सर्दी है, குளிர்காலமாக இருக்கு. और इतनी सर्दी है कि आदमी बिस्तर छोड़ने के लिए तैयार नहीं. எவ்வளவு குளிர் அப்படின்னா நம்ம படுக்கையை விட்டு வெளியே வர தயாராக இல்லை. और इतना महबूब बिस्तर बना हुआ है, फजर की अजान हो गई, अब बिस्तर छोड़ के नहीं देता इसको. எவ்வளவு அழகான ஒரு படுக்கை அப்படின்னா பாவ சத்தத்தை கேட்டு கூட இந்த படுக்கை நம்மளை விட தயாரா இல்லை. हम सर्दी की वजह से अल्लाह का हुक्म नहीं छोड़ेंगे. பெரியவர்களே, பனியின் காரணமாக நாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை நாம் விட மாட்டோம். कितनी भी सर्दी हो, बिस्तर छोड़ के उठ करके अल्लाह के सामने खड़े होकर के नमाज अदा करेंगे. எவ்வளவு பனியாக இருந்தாலும் சரி, நாம் எந்திரிச்சு இந்த படுக்கையை விட்டு அல்லாஹ்வுடைய கட்டளையை தொழுகையை நாம் பூர்த்தி செய்வோம். गर्मी के दिन है, दिन बड़ा है, इतनी गर्मी और शिद्दत की गर्मी हो रही है, प्यास इतनी लग रही है, लेकिन उसके बावजूद गर्मी के ज़माने में रोज़ा आ गया रमज़ान का, तो हम रोज़ा रखेंगे. हम गर्मी की वजह से रोज़ा नहीं छोड़ेंगे. பெரியவர்களே, வெயில் காலமாக இருக்கு, ரம்ஜானுடைய மாதம் வந்துருச்சு, தண்ணி தாகம் கூட. ஆனாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை நோன்பு, வெயிலின் காரணமாக தாகத்தின் காரணமாக நாம் நோன்பை விட மாட்டோம். हम हुक्म पूरा करने वाले हैं. நாம் அல்லாஹ்வுடைய கட்டளை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள். हम हालात से मुतासिर होकर हुक्म नहीं छोड़ेंगे. நிலைமைகளை பார்த்து நாம் அல்லாஹ்வுடைய கட்டளை விட மாட்டோம். நீண்ட நாளாக இருந்தாலும் சரி, பகல் அதிகமாக இருந்தாலும் சரி. सफर में है, सफर की वजह से नमाज नहीं छोड़ेंगे, நாம சஃபர்ல இருக்கோம், அதன் காரணமாக நாம் தொழுகையை விட மாட்டோம். लेकिन अल्लाह का हुक्म देखेंगे. அல்லாஹ்வுடைய கட்டளை நாம் பார்ப்போம். सफर में भी नमाज अदा करने का अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम ने तरीका बताया. சஃபர்லயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நாம் எப்படி தொழுக வேண்டும் என்ற முறையை நமக்கு படித்து தந்தார்கள். चार रकात है तो 2 रकात पढ़ लो. 4 ரக்காத்தா இருந்தா 4 ரக்காத்தா நீங்க தொழுது கொள்ளுங்க. मौका है सुन्नतें पढ़ो. நேரம் இருந்தா சுன்னத்தை தொழுது கொள்ளுங்க. अगर मौका नहीं है तो सुन्नतें छोड़ सकते. நேரம் இல்ல, சுன்னத்தை விட்டுருங்க. लेकिन नमाज सफर में भी नहीं छोड़ेंगे. ஆனா ஃபர்ல தொழுகையை நாம் சஃபர்ல விட மாட்டோம். बीमार है, நோயாக இருக்கிறோம், इतनी बीमारी है कि आदमी वजू नहीं कर सकता. எவ்வளவு நோய், எப்படின்னா கடுமையான நோய், நம்மளால ஒன்றும் செய்ய இயலாது. डॉक्टर ने मना किया है, पानी के इस्तेमाल से तुम्हारे सेहत में फर्क हो सकता है, तुम्हारी बीमारी बढ़ सकती है, तुम्हें नुकसान हो सकता है. டாக்டர் சொன்னாரு, நீங்க ஒது செஞ்சா உங்களுடைய நோய் இன்னும் அதிகமாயிடும், நீங்க ஒது செய்யாதீங்க. तो नमाज छोड़ देंगे? நாம் தொழுகை விட்டுருவோமா? नहीं, தொழுகை விட மாட்டோம். तयम्मुम करके नमाज पढ़ेंगे. தயமும் செய்து இன்ஷாஅல்லாஹ் நாம் தொழுவோம். इतने बीमार हैं कि खड़े होकर नहीं पढ़ सकते, तो बैठ के पढ़ेंगे. எவ்வளவு நோய் அப்படின்னா நாம நின்று தொழுக இயலாது, உட்கார்ந்து நாம் தொழுவோம். बैठ के नहीं पढ़ सकते तो इशारे से पढ़ेंगे. நாம் உட்கார்ந்து தொழுக இயல முடியல, உட்கார முடியல, நாம படுத்து தொழுவோம். लेकिन पढ़ेंगे, ஆனா படிப்போம், தொழுவோம், लेकिन छोड़ेंगे नहीं. நாம் தொழுகை விட மாட்டோம். हम हुक्म को देखकर चलेंगे. நாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை பார்த்து நடக்கக்கூடியவர்கள். यह हुक्म वाला दीन है. அல்லாஹ் நமக்கு கட்டளையுடைய தீனை, ஹுக்குமுடைய தீனை நமக்கு தந்திருக்கின்றார். हकीकत के साथ अपनी जिंदगी में दीन लाना है. இதை ஹகீகத்தோடு உண்மையான ரீதியில இந்த தீனை நாம் தன்னுடைய வாழ்க்கையில நாம் எடுத்துக்கொண்டு வர வேண்டும். मुकम्मल दीन लाना है. முழுமையான தீனை நாம் வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். नाकिस दीन पर अल्लाह का वादा नहीं है. குறையான தீனின் பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய உதவி இல்லை. उलमा ने लिखा है, नाकिस दीन पर अल्लाह की नकद मुसीबतें आती हैं. அல்லாஹ் பாதுகாப்பானாக. குறையான தீனின் மீது அல்லாஹ்வுடைய வேதனை ரொக்கமாக வரும், அல்லாஹ்வுடைய அஸாப் ரொக்கமாக வரும். एक आदमी ने नमाज पढ़ी, ஒருத்தர் தொழுதாரு, वो नमाज इस काबिल ही नहीं कि उसके सर के ऊपर एक हाथ ऊपर आसमान की तरफ चले जाए. அந்த தொழுகையுடைய நிலைமை எப்படின்னா, அது தலையில் மேல இருந்து ஒரு ஜான் கூட மேல ஏற முடியல, அந்த அளவு ஒரு குறையுள்ள தொழுகை. हदीस में आता है, ऐसी नमाज पर अल्लाह का फैसला यह होता है कि अल्लाह पाक नमाजी के मुंह पर उसकी नमाज को लपेट के फेंक के उसके मुंह पे मार देते हैं. இந்த மாதிரி தொழுகை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது பழைய துணியை போல சுத்தி அல்லாஹ் தாலா அந்த தொழுகையாளருடைய முகத்தில் அல்லாஹ் வீசி விடுவான். जिस नमाज में रुकू सजदा ठीक नहीं होता, उसके बारे में फरमाया गया, हदीस में आता है कि वो नमाजी के हक में बद्दुआएं देती हुई जाती है कि अल्लाह
जिस तरह इसने मुझे बिगाड़ा है इस तरह तू इसकी जिंदगी को बिगाड़ दे. எந்த தொழுகையுடைய ருக்கும் சஜூதும் சஜ்தாவும் சரியில்லையோ பெரியோர்களே, அந்த தொழுகை செல்லும் பொழுது அந்த தொழிலாளிக்கு பத்துவா கொடுத்த வண்ணமாக, எப்படி நீ என்னை நாசமாக்கினாயோ அல்லாஹ் உன்னையும் நாசமாக்குவானாக என்று பத்துவா கொடுத்து கொண்டே அந்த தொழுகை அவரை விட்டு செல்லும். नमाज है मुकम्मल नहीं है. தொழுகை இருக்கு, ஆனால் முழுமையான தொழுகை இல்லை. नमाज है नाकिस नमाज है. தொழுகை இருக்கு, குறையுள்ள தொழுகை. अब इस नमाज का क्या हशर है? हदीस में फरमाया गया. இந்த தொழுகையுடைய நிலைமை என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. इसी तरह हदीस में आता है बहुत से रोजेदार ऐसे हैं जिनको सिर्फ भूखा रहने के अलावा कुछ हासिल नहीं होता. ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரொம்ப நோன்பு வைக்கிறவங்க இருக்காங்க, நோம்பாளி, அவர்களுக்கு பசித்து இருப்பதை தவிர வேற என்னமே அவர்களுக்கு கிடைக்கல. क्या हो गया? गीबत कर दी, என்னாச்சு? கீபத் செஞ்சுட்டாரு, झूठ बोल दिया, பொய் சொல்லிட்டாரு, நோன்பு வச்சுக்கிட்டு धोखा दे दिया, ஏமாத்திட்டாரு, अल्लाह माफ फरमाए हराम की ग़िज़ा खा लिया. நோன்பு வச்சு ஹராமான உணவை சாப்பிட்டாரு. क्या हुआ? என்னாச்சு? रोजे का भूखा रहना तो हुआ लेकिन रोजे से कुछ हासिल नहीं हुआ. பசியை கொண்டு பட்டினியா இருந்தாரு, பசிச்சிருந்தாரு நோன்பு வச்சு, ஆனா அவருக்கு என்ன கிடைக்கல. हदीस में आता है बहुत से शब्बेदार ऐसे हैं, रातों को जागने वाले, रातों को जागने की मशक्कत के अलावा कुछ हासिल नहीं होता. ஹதீஸ்ல இருக்கு, இரவு நின்று வணங்குறவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க, அவங்க வெறும் நின்று அவங்க விழிச்சதை தவிர வேற எந்த கூலியும் அவர்களுக்கு கிடைக்கல. क्या हुआ? रात भर जागा, फजर की नमाज कज़ा कर दी. என்ன செஞ்சாரு? இரவெல்லாம் விழிச்சாரு, சுபஹ் ஃபஜ்ர் தொழுகை கதா செஞ்சிட்டாரு. रात भर के जागने का कुछ हासिल नहीं हुआ. இரவெல்லாம் விழிச்ச நன்மை எதுவுமே இவர் கிடைக்கல. मेरे भाइयों दोस्तों बुजुर्गों, दीन हासिल करना है, मुकम्मल दीन, हकीकत वाला दीन जिंदगी में लाने की जिम्मेदारी हम सब पर है. பெரியவர்களே, தீன நாம இன்ஷா அல்லாஹ் படிச்சு கொள்ளணும், வாழ்க்கை எடுத்துக்கொள்ளணும். ஆனா முழுமையான தீனை படிக்கணும், முழுமையான தீனத்தோட வாழ்க்கை நம்ம எடுத்துட்டு வரணும். 5 शोबों में दीन जिंदा करना है. 5 விதமான பிரிவுகள்ல பெரியவர்களே நாம வீடு தீனை வந்து ஹயாத்தாகணும். ईमानियात में, इबादत में, माशरत में, मामलात में, अखलाकियात में, ये 5 शोबों में दीन जिंदा करना हर एक की जिम्मेदारी है. 5 பிரிவுகள் இருக்கின்றது. தீனுடைய 5 பிரிவுகள் ஈமானியாத், இபாதத், அக்லாகியாத், முஆமலாத், முஆஷரத். இந்த 5 பிரிவுகளையும் தீனை முழுமையா நாம் எடுத்துக்கொண்டு வரணும். सिर्फ नमाज रोजा काफी नहीं है, हमारे माशरे में भी दीन आना है. பெரியவர்களே, வெறும் தொழுகையும் நோன்பு இது நமக்கு போதுமானதல்ல. இது மட்டும் பத்தாது. நம்முடைய முழு வாழ்க்கையில, நம்முடைய இல்ல வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய தீன் ஹயாத்தாகணும். முஆஷரத்துல ये दीन के बड़े बड़े अरकान हैं, नमाज है, रोजा है, हज है, ज़कात है, कलमा, ये सब दीन के बड़े अरकान हैं. इतना काफी नहीं है, ये इबादत के लाइन का दीन है. माशरत में भी दीन लाना जरूरी है. இஸ்லாமுடைய 5 கடமைகள், கலிமா சொல்வது, தொழுவது, நோன்பு வைப்பது, ஜகாத் கொடுப்பது, ஹஜ் செய்வது, இது 5 கடமைகள். இது மட்டும் பெரியவர்களை பத்தாது. ஆனால் நம்முடைய 24 வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய தீன் ஹயாத்தாகணும். रहन सहन, माशरत कहते हैं रहन सहन को. முஆஷரத்துன்னா என்ன? நம்முடைய இல்ல வாழ்க்கை. हमारे 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 घर में दीन आए, நம்முடைய வீட்டில இல்லத்துல தீன் வரணும். हमारा चेहरा और हमारा लिबास वो इस्लामी हो. நம்முடைய முகமும் நம்முடைய உடையும் இஸ்லாமுடைய உடையாக இருக்கணும், இஸ்லாமுடைய முகமாக இருக்கணும். हमारी खुशी, हमारा गम, ये मौका वो दीन के मुताबिक हो. நம்முடைய சந்தோஷமும் நம்முடைய துக்கமும் பெரியவர்களே அது தீனாக இருக்கணும். माशरत में दीन आएगा तो मुसलमानों का दीन जाहिर होना शुरू होगा. நம்முடைய இல்ல வாழ்க்கையில, சந்தோஷத்துல, துக்கத்துல எப்ப தீன் வருமோ பெரியவர்களே நம்முடைய இஸ்லாம் தீன் மக்களுக்கு வெளிப்படையாக தெரியும். इसी तरह मामलात में दीन का लाना जरूरी है. நம்முடைய மாமலாத் கொடுக்கல் வாங்கல்ல தீன் வர வேண்டும். मामलात फूल की तरह है. மாமலாத்திற்கு கொடுக்கல் வாங்கல் இருக்குது, அது பூவை போல. फूल को हर आदमी पसंद करता है. பூவை எல்லாரும் விரும்புவாங்க. मर्द हैं तो अपने क्या पॉकेट में रख लेते हैं, ஆண்களாக दोस्तों को இருந்தா पेश करते हैं. நம்முடைய ஜோபுல வைப்பாங்க. औरतें हैं तो सर में रख लेती हैं. பெண்களாக இருந்தா பூவை தன்னுடைய தலையில வைப்பாங்க. हजरत जी नवरल्लाहु मरक़दहु इरशाद फरमाया करते थे, फूल बन के जिंदगी गुजारो, लोग तुम्हें सर में रखेंगे, लोग तुम्हारी कदर करेंगे. அதஜி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவார்கள் அடிக்கடி, நீங்க பூவை போல மக்களுக்கு முன்னால வாருங்க, மக்கள் உங்களை எடுத்து தலையை மேல வச்சு கொள்வாங்க.
कांटा बन के जिंदगी मत गुजारो। நீங்க முள்ளு மாதிரி தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளாதீங்க. कांटे का क्या काम है? முள்ளு என்ன செய்வாங்க? நமக்கு முள்ளு என்ன செய்யும்? जिसको लगे उसको चुभे, जो कांटे को लगे उसको भी चुभे। யாருக்கு அந்த முள்ளு போய் படுமோ அவருக்கு அது குத்தும். யார முள்ளை தொடுவாங்களோ அவங்கள அந்த முள்ளு குத்தும். कांटे को जगह कहाँ मिलती है? முள்ளுக்கு எங்க இடம் கிடைக்கும்? फूल को तो सर में भी जगह मिलती है। பூவுக்கு தலையில தான் இடம் கிடைக்கும். ஆனா முள்ளுக்கு எங்க? कांटे को जगह कहाँ मिलती है? சொல்லுங்க, எங்க கிடைக்கும்? हजरत जी नवर अल्लाह मरकदो इरशाद फरमाया करते थे, कांटे को जूते में भी जगह नहीं मिलती। அதாச்சி நம்ம சொல்லுவாங்களா, இந்த முள்ளுக்கு செருப்புல கூட இடம் கிடைக்காது. जूते चप्पल में कांटा चुभ गया तो वहां से भी निकाल के फेंक देते। நமக்கு அறியாம நம்முடைய செருப்புல முள்ளு குத்திட்டா அதுல கூட நான் வைக்க மாட்டோம், அதை எடுத்து நம்ம தூரமா போட்டுருவோம், ஓரமா. इसलिए फरमाया करते थे, फूल बन के जिंदगी गुजारो। அதாச்சி சொல்லுவாங்க, நீங்க பூவை போல மக்கள் மத்தியில வாழுங்க, कांटा बन के जिंदगी मत गुजारो। मुल्ल போல நீங்க வாழாதீங்க। फरमाया करते थे, इबादत के रास्ते से मुसलमान की जिंदगी में दीन आता है, मामलात के बिगाड़ की वजह से जिंदगियों से दीन निकल जाता है। அதாச்சி சொல்லுவாங்க, இபாதத் வழியாக நம்முடைய வாழ்க்கையில தீன் வரும், ஆனா கொடுக்கல் வாங்கல் வழியாக மாமலாத்தின் கெடுதியின் காரணமாக, குறைவின் காரணமாக பெரியோர்களே நம்முடைய வாழ்க்கையில் தீன் வெளியாகிவிடும்। बर्तन में दूध भर रहे हैं और बर्तन में नीचे सुराख है, क्या उस बर्तन में दूध भर सकता है? ஒரு பாலத்துல நாம பாலை போட்டுட்டு இருக்கோம், ஆனா கீழே இருந்து அதுல ஒரு ஓட்டை இருக்கு, அந்த பால் போயிட்டே இருக்கு, என்ன அதை போட்டே இருப்போமா? उस बर्तन में दूध भर सकता है? அந்த 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 யானை அந்த பாலத்துல நாம பால் போட முடியுமா? इसी तरह मेरे दोस्त बुजुर्गों, इबादत के रास्ते से जिंदगी में दीन आता है, मामलात के बिगाड़ की वजह से जिंदगियों से दीन निकल जाता है। இதே போல பெரியவர்களே, இபாதத்தின் வழியாக நம்முடைய வாழ்க்கையிலே தீன் வரும், மாமலாத் கொடுக்கல் வாங்குவதின் குறைவின் காரணமாக दीन நம்முடைய வாழ்க்கையில் வெளியாகிவிடும்। इसलिए फरमाते कि मामला हर एक के साथ वो इस्लामी तरीके पर। ஆகையால் பெரியவர்களே, ஒவ்வொருத்தரும் நம்ம கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்கணும், இஸ்லாம் நமக்கு எப்படி சொல்லி தந்திருக்கின்றதோ அந்த முறையில் தான் நம்ம கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும்। किसी से आहद किया तो आहद पूरा करें। யாருக்காவது வாக்குறுதி கொடுத்தா அந்த வாக்குறுதியை சொன்னபடி நாம் பூர்த்தி செய்யணும்। किसी से कर्ज लिया है तो वक्त पर अदा करें। கடன் வாங்கினா சொன்ன நேரத்தில் அந்த கடனை திருப்பி கொடுத்துடணும்। अगर अदा करने की ताकत नहीं है तो उससे मोहलत मांगे। ஏதோ ஒரு காலத்தினால முடியலையா நேரத்தில் கொடுக்க அவர்கிட்ட நேரத்தை கேட்கணும்। हमारा मामला कैसा है? நம்முடைய மாமலா என்ன? இப்போ मौलाना कासिम कुरैशी साहब रहमतुल्लाह अलैह फरमाया करते थे, खा ले पी ले जान बना ले, पूछने आए तो अस्तिन चढ़ा ले। மௌலானா காசி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, ஊரார் சொத்தை வாங்கி நல்லா சாப்பிட்டாரு, நல்லா உடைய உடுத்தினாரு, அவர் திருப்பி காசு கேட்கவாங்க வந்தா இவர் தன்னுடைய கையுடைய ஆஸ்தியை ஏற்றுறாரு। आज हमारा हाल ये है। இதுதான் நம்முடைய நிலைமை। मुसलमान से आहद किया है तो वो भी पूरा करना जरूरी है, गैर मुस्लिम से आहद किया है तो उसका आहद पूरा करना भी जरूरी है। ஒரு முஸ்லிம்கிட்ட நம்ம வாக்கு கொடுத்தா அதையும் நம்ம பூர்த்தி செய்யணும்। பெரியவர்களே, அல்லாதவர்கிட்ட நாம வாக்கு கொடுத்தா அதையும் நாம பூர்த்தி செய்யணும்। उलमा ने यहाँ तक लिखा है, जिस तरह मुसलमान की गीबत करना हराम है, इसी तरह गैर मुस्लिम की गीबत करना भी हराम है। உலமாக்கள் எழுதியிருக்காங்க, எப்படி ஒரு முஸ்லீமுடைய கீபத்து, அவரை பத்தி புறம் பேசுறது பாவமோ, முஸ்லீம் அல்லாதவருடைய புறம் பேசுறதும் அவரை பத்தி பேசுறதும் இதுவும் பெரிய பாவமான செயல்। हमारे मामलात साफ साफ हो। நம்முடைய கொடுக்கல் வாங்கல் பெரியவர்களே எந்த விதமான குறைகள் இல்லாம இருக்கணும், जिस तरह சுத்தமா இருக்கணும்। जिस तरह 2 को 2 से ज़रब दो तो 4 और 2 को 2 से मिला तो 4। 2 2 பெருக்குனா 4, 2 2 சேர்த்தனா 4। इस तरह मुसलमान का मामला साफ। இந்த மாதிரி நம்முடைய கொடுக்கல் வாங்கல் நேர்மையா இருக்கணும், சுத்தமா இருக்கணும்। हमारे अखलाक बुलंद हो। நம்முடைய கொள்கை வாழ்க்கை இருக்குது, நம்முடைய அக்லாக் இருக்குது, உயர்ந்த அக்லாக்கா இருக்குது। अखलाक की मिसाल हजरत जी नवर अल्लाह मरकदो इरशाद फरमाते हैं कि अखलाक का आला दर्जा है कि हमसे दूसरों को नफा पहुंचे। அக்லாக்குடைய நம்முடைய நடைமுறை இருக்கின்றது, அதனுடைய உயர்ந்த அந்தஸ்து என்ன, நம்மளை கொண்டு மக்களுக்கு மற்றவர்களுக்கு பிரயோஜனம் ஏற்படும்। अदना दर्जा यह है कि मुझसे किसी को तकलीफ ना हो। ஆக கடைசி பகுதி என்ன, நம்மளை கொண்டு பெரியவர்களே அக்லாக் கொண்டு வேறு யாருக்கு எந்த வித நஷ்டமும் ஏற்படக்கூடாது। अखलाक की मिसाल फल की तरह है।
நம்முடைய வாழ்க்கை நடைமுறை அக்லாக்கு உதாரணத்துக்கு அது வந்து ஒரு உயர்ந்த பழத்தை போல. जिस दरख्त में फल लग जाते हैं तो वो फलों के बोझ की वजह से वो दरख्त झुक जाता है. எந்த மரத்துல கனிகள் அதிகமாயிருச்சோ அதன் அது அந்த மரம் இருக்கின்றது வலுவின் காரணமாக அது தானா சாய்ந்து விடும், குவிந்து விடும். हर आदमी की निगाह फलदार दरख्त पर होती है. எல்லாருடைய பார்வை கனிகள் எதுல அதிகமா இருக்கும் அந்த பழத்தின் மீது தான், எல்லா மரத்தின் மீது தான் எல்லாருடைய பார்வையில் இருக்கும். अगर फलदार दरख्त की तरफ कोई पत्थर भी फेंके तो वो पत्थर के साथ फल देता है. கனிகள் உள்ள மரத்தின் மீது யாராவது கல்லை அடித்தால் அந்த கல்லுடைய அடியை வாங்கி கொண்டு பெரியவர்களே அது கனிகளை தரும், பழத்தை தரும். इस तरह हजरत जी नवरल्लाहु मरक़दहु इरशाद फरमाया करते थे, मौलाना यूसुफ रहमतुल्लाह अलैह का मलफूज, ईमान वाला अपने ईमान पे मेहनत करके अखलाक तक पहुंचे, गैर तुम्हारे अखलाक को देखकर ईमान तक पहुंचे. ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, அல்லாஹ்